யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் ஒப்படையுங்கள். CVK சிவஞானம். பலாலி போலீசாருக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானம். தமிழ் சட்டத்திறனிகள் ஊரணியில் திரண்டு முன்னிலையாக கோரிக்கை. சிறுநீரக செயலிழப்பால் மக்களிடம் அவசர உதவி கோரும் சிவாஜிலிங்கம். புத்தளம் நகர் பகுதிகளில் பிரபாகரன் புகைப்படம் தாங்கிய சுவரொட்டிகள் தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. ராஜபக்ச காலத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்பான ஆதாரங்களுடன் இலங்கை வரப்போகும் அசாத் மௌலானா. கொக்குலாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்துக்கு 2027 வரவு செலவில் நிதி கோரிக்கை. கட்டுநாயக்காவுக்கு வந்த பல விமானங்கள் அவசரமாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஜனாதிபதி அனுர தலைமையில் விரைவில் தேசிய அரசாங்கம். பிரபாகரனின் சடலம் எங்கே என்று எனக்கு தெரியும். சரத் பொன்சேகா பகிரங்கம். சட்டவிரோத சொத்து சேர்ப்பு வழக்கு விமல் வீரவன்சவின் வழக்கு விசாரணை ஜூன் 8க்கு ஒத்திவைப்பு. ரணிலின் பொருளாதார திட்டத்தை அரசு தொடர்ந்து செயற்படுத்தாமையே ரூபாவின் வீழ்ச்சிக்கு காரணம். ஐக்கிய தேசிய கட்சி. இந்திய இலங்கை அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய விவகாரம் தொடர்பாக நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். பைலேட்டரல் என்று சொல்வார்கள், இரு நாடுகளுக்கும் தொடர்பான ஒரு விடயம் என்பதால். ஆனால் காலப்போக்கிலே அது கடந்த பூர்த்தியாகியும் அந்த செயல்பாட்டிற்கு அது ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள், ஜெய்சங்கர் போன்றவர்கள் திறந்து வைக்கப்பட்ட பொழுதும் பல நிர்வாக சிக்கல்கள் காரணமாக அது மாநகர சபைக்கு இன்னுமே முழுமையாக கையளிக்கப்படாத நிலை இருந்து வருகிறது. அப்போ இந்த விடயத்தில் நான் முழுமையாக ஆழமாக விவரிக்காமல் இந்த ஆரம்பம் முதல் இந்த கட்டிடம் மாநகரனுடைய சொந்தமான நிலத்திலே கட்டப்பட்டது என்பதும் அது கட்டி முடிந்ததும் மாநகர சபைக்கு கையளிக்கப்படும் என்ற நிலைப்பாடு இருந்தது என்பதையும் வலியுறுத்தி இப்பொழுது நிலையிலே அதை மாநகர சபையிலே முழுமையாக கையளிக்காமல் நான் சொன்னது போல ஒரு கூட்டு முகாமை குழு நியமிப்பு சம்பந்தமான விடயம் கடந்த நான் சொன்ன அமைச்சரவை முடிவுக்கு பிறகு முதல்வராலும் ஆணையாளராலும் எங்களது கவனத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த விடயத்திலே ஒரு இடைச்செருகலாக ஒரு கூட்டு முகாமைத்துவ குழு நியமிப்பது, அதனுடைய அது தொடர்பாக ஒரு நம்பிக்கை பொறுப்பு கட்டமைப்பு ட்ரஸ்ட் உருவாக்குவது போன்ற விடயங்களிலே ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது கட்சி ரீதியாக. ஆகவே அந்த விடயத்திலே கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற உங்களுடைய மத்திய செயற்குழுவிலே இது விவாதிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நானும் திரு சுமந்திரன் அவர்களும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் இந்திய உப ஜனாதிபதியை சந்திக்க சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பாக திரு சுமந்திரன் அவர்கள் இந்திய தூதுவர் திரு சந்தோஷ் ஜா அவர்களோடு சந்தித்து இதிலே எங்களுடைய கரிசனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி சுட்டிக்காட்டி நாங்கள் சில விடயங்களை பரிசீலித்து தொடர்பு கொள்வோம் என்று ஏற்கனவே அவருக்கு தெரிவித்திருந்தோம். அந்த வகையிலே தான் இந்த 17ஆம் தேதி மத்திய செயற்குழு இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். யாரையும் விமர்சிக்கவோ அல்லது எதிர்கருத்து சொல்லவோ நான் விரும்பவில்லை, என கட்சியும் விரும்பவில்லை. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட கட்டிடம் முழுமையாக
நேரடியாக மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இந்த அதில் இருக்கக்கூடிய தளங்கள் எவ்வாறு அவற்றை பாவனைக்குட்படுத்தலாம் அல்லது வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு கொடுக்கலாம், அதனால் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டலாம், அது சுயமாக தாங்கள் நிற்கக்கூடிய ஏற்பாடு எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றி ஒரு பரிசீலிப்பதற்கு ஒரு ஆலோசனை குழுவை, அது உள்ளூரில் இங்கே லோக்கல்களை கொண்ட ஒரு குழுவை நாங்கள் நியமிக்கலாம், ஆலோசனை குழுவை நியமிக்கலாம். என்றால் முழுமையாக மாநகர சபை சில நேரம் இதை கையாளுவதில் சில சிக்கல் இருக்கலாம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழுவுடைய முடிவு அல்லது தீர்மானம் இந்திய அரசையும் இலங்கை அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்திய அரசாங்கத்திற்கு இந்த பாரிய கலாச்சார மத்திய நிலையத்தை யாழ்ப்பாணத்துக்கு உத்தேசிக்கப்பட்டபடி யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கையளிக்க வேண்டும். அதற்கான இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எங்கள் மக்கள் சார்பிலே நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவிக்கின்ற அதேவேளை ஒப்பந்தத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கூறப்பட்டபடி இந்த கட்டடத்தை நேரடியாக மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்றும், அதற்காக நாங்கள் மாநகர சபையோடு கலந்து பேசி ஒரு உள்ளூர் ஆலோசனை குழுவை நாங்கள் நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்றும், இது முழுமையான ஒரு உள்ளூராட்சி சம்பந்தப்பட்ட நேரடி விடயம் என்பதும், கையளிக்கப்பட்ட பின்னர் அது மாநகர சபையினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டு வரும் என்பதையும் வலியுறுத்தி இந்த கூட்டு முகாமைத்துவம் அல்லது முகாமைத்துவ குழு நியமனங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த விடயத்தை நாங்கள் இது தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த பிப்ரவரியில் இருந்து கட்சி ரீதியாகவும் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம், உரிய தரப்போடு பேசி வந்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் இதுதான், நேரடியாக மாநகர சபைக்கு இந்த கட்டணம் கையளிக்கப்பட வேண்டும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பல்வெட்டித்துறை நகரசபை நகரபிதாவாகவும் உள்ள MK சிவாஜிலிங்கம் சிறுநீரக செயலிழப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக பெருமளவு பணம் தேவைப்படுவதால் தமிழ் மக்களிடம் அவர் உரிமையாகவும் மன்றாட்டமாகவும் பண உதவி கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், உங்களிடமிருந்து இன்றைக்கு சந்திக்க போகின்ற சந்திப்பு இதுவரை காலம் இருந்த சந்திப்பில் இருந்து இது சற்று வேறுபட்ட விடயம். எனக்கு சிறுநீரகங்கள் இரண்டும் பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு இணைய வைத்திய செலவுகளுக்குமாக சுமார் இதுவரை 19 லட்சம் ரூபாய் பணம் செலவாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பரிசோதனைகள் அந்த சிறுநீரகத்தை கொடுப்பவருக்கும் வாங்குகின்ற எனக்கும் பொருந்த வேண்டும். பல மாதங்களாக பல்வேறு விதமான சோதனைகளுக்காக சுமார் 19 லட்சம் இருக்கிறேன். இன்னமும் அந்த சத்திர சிகிச்சை இணைய செலவுகளுக்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய 50 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் இருக்கவில்லை. 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 1 தடவை மாகாண சபை உறுப்பினராகவும் இப்போ 2வது தடவையும் நகரசபை தலைவராகவும் இருந்து கொண்டு தேர்தல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர்
தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொத்து பிரகடனங்களை கொடுத்த பொழுது அது மூடிய சில்லில் கடித உரையிலே தர வேண்டும், நீங்களே திறந்த அறிவிலே தந்திருக்கிறீர்கள் என்று மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் சொன்ன பொழுது அவருக்கு நான் சொன்னேன், இல்லை இதிலே திறந்த புத்தகம், நீங்கள் இதிலே பார்க்கலாம் பார்க்கலாம் என்று பார்த்து விட்டு தலையிலே கை வைத்தார். 2 தடவைகளில் பாராளுமன்ற இருந்து, மாகாண சபை உறுப்பினராக இருந்து, நகரசபை தலைவராக இருந்தேன் இருந்தவர் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நீங்கள் உங்களுடைய காட்டினால் தெற்கிலே இருப்பவர்கள் பிரமிக்க வேண்டும். ஒரு சொந்த வீடு இல்லை, அதே போல சொந்த வாகனம் இல்லை, எந்த விதமான சொத்துக்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்காக சேவையாற்றுகின்றீர்கள் என்று குறிப்பிட்டதை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அவை இவ்வாறான சூழ்நிலையிலே இவ்வளவு பெரிய பெருந்தொகையை என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ தனித்து செலவழிப்பதிலே சேர்ப்பதிலே சிரமங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் அது ஒரு திறந்த புத்தகம் போல திறந்த ஒரு அழைப்பை நான் விடுகின்றேன். இப்பொழுது கூட வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு நண்பர் என்னை சந்தித்து கட்டாயப்படுத்தி தான் 5 லட்சம் ரூபாய் தருவதாகவும் மற்றவர்களிடம் பணத்தை திரண்டுகள் தேவைப்பட்டால் நான் மேலதிகமாகவும் தருவதாகவும் கூறிய அடிப்படையிலே தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றேன். இன்னொன்று, அந்த 19 லட்சம் ரூபாயே வெளிநாட்டிலே இருந்த மனித உரிமை ஆர்வலராக இருந்த மறைந்த நீதவான் தம்பித்துரை அவர்களுடைய மகன் அவர்கள் ஒரு உணர்வாளர், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையிலே சிறு வயதிலேயே தியாகி சிவகுமாருடைய சிலையை திறந்து வைத்தவர், சிறையில் எல்லாம் இருந்தவர், பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுதான் அவர்களுக்கு சட்டத்தரணியாக வந்து செய்தவர். அவர் தன்னுடைய சொந்த பணத்திலே எனக்கு 10 லட்சம் ரூபாவை அனுப்பியிருந்தார். தேவைப்பட்டால் மேலதிக பணத்தை அனுப்புவேன் என்று சொல்லியிருந்த நேரத்திலே ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை, அவர் அமெரிக்காவிலே காலமாகிவிட்டார். இவ்வாறான ஒரு சூழ்நிலை பின்னணியிலே தான் இந்த பணத்தை அவரே சொல்லியிருந்தார், தேவைப்பட்டால் அரவாசி பணத்தை நான் தருகிறேன், மீதியை நான் திரட்டி தருகிறேன், நீங்கள் கூச்சப்பட வேண்டாம், இதிலே ஒளிமறைவுக்கு இடமில்லை, இது உயிர் முக்கியமானது, நீங்கள் இதை காலத்தை கடந்து கொண்டு சென்றால் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும், உங்களை போன்றவர்களுடைய பங்களிப்பு மிகவும் பெருமதியானது. இப்பொழுது கூட இந்த ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு 50 வருடங்கள் நினைவு கூறப்படுகின்ற நேரத்திலே அந்த வட்டுக்கோட்டை தீர்மான மாநாட்டிலே கலந்து கொண்டவர் என்ற வகையிலே 50 வருடத்துக்கு முன்னர் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அதிலே ஒரு பேராளராக 150 பேராளர்களே ஒருவராக கலந்து கொள்ளவர் என்ற வகை மிக சொற்பாளர்கள்தான் அப்படியானவர்கள் இன்னமும் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே என்னுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டத்திலே சிவாஜிலிங்கம் என்றால் தெரியாதவர்கள் பெருமளவிலே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நான் முடிந்த அளவுக்கு அர்ப்பணிப்பாக நான் என்னுடைய சேவையை ஆற்றியிருக்கின்றேன். ஆகவே நான் உங்களிடமிருந்து மிகவும் உரிமையுடன் மன்றாண்டமாக கேட்டுக்கொள்வது, உங்களால் முடிந்த பணத்தை, அது 50,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், எனது வங்கி கணக்கு இலக்கம் இலங்கை வங்கி கணக்கு இலக்கம் 77 46 88 பம்பலப்பட்டி கிளை, இந்த இலக்கத்துக்கு
நீங்கள் அனுப்பி வைத்தால் இந்த சத்திர சிகிச்சையை பூரணப்படுத்தி சுகமடைந்து வெளியேற முடியும். ஆகவே இந்த பொருந்துகின்றது என்பது நீண்ட கால போராட்டத்திலே தான் பலருக்கு சாத்தியமாக இருந்தது. அந்த வகையில் தான் எனக்கும் எத்தனையோ பேருடைய பொருந்து சிறுநீரகங்களை பொருத்தி பார்த்து இப்பொழுது பொருந்தி எல்லாத்துக்குமான ஒரு உத்தரவை வைத்தியர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்திர சிகிச்சைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பணம் தான் துறை பிரச்சனை. பணத்தை விரைவிலே கொடுக்காவிட்டால் காலப்போக்கிலே இது என்ன வடிவ எடுக்கும் என்று சொல்ல முடியாது. வெளிவடக்கு பிரதேச சபையின் நடவடிக்கையில் தலையீடு செய்யும் பலாலி போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெளிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் வியாழக்கிழமை தவிசாளர் சுகிதன் தலைமையில் சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை தையட்டு விகாராதிபதி அடாத்தாக கையகப்படுத்தி வைத்துள்ள நிலையில் அதனை விடுவிக்க முயற்சித்த பிரதேச சபை தவிசாளர் மற்றும் செயலாளருக்கு எதிராக பலாலி போலீசார் மல்லாகம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த வழக்கு விசாரணைக்கு தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கூட சம்பந்தமே இல்லாது நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இவ்வாறான விடயங்கள் சட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் பிரதேச சபைக்கு போலீசார் விடுக்கும் அச்சுறுத்தலாகவே கருத வேண்டும். தையட்டு விகாரை சட்டவிரோதமானது என அறிவித்தல் பலகை நாட்டுவதற்கு பிரதேச சபையில் நாம் தீர்மானம் எடுத்த போதிலும் அதற்கு பலாலி போலீசார் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு தடை ஏற்படுத்தினர். தற்போது வீதியினை விடுவிக்கும் முயற்சிக்கும் தடை ஏற்படுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசார் சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாது தடை ஏற்படுத்தி வருவதுடன் நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடர்ந்து வருகின்றனர். இவ்வாறான பலாலி போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபையில் உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்த நிலையில் சபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேவேளை தீர்மானங்கள் மாத்திரம் எடுத்துவிட்டு காலம் கடத்தாது உடனடியாக சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசித்து நீதிமன்றத்தில் போலீசாருக்கு எதிராக வழக்கு தொடர்பது தொடர்பான விரைவான நடவடிக்கை தவிசாளர் எடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறான விடயங்களுக்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேதங்களின்றி ஓரணியில் திரண்டு ஆதரவு தர வேண்டும் என சபையில் கோரிக்கை விடுத்திருந்தனர். புத்தளம் நகரின் பல்வேறு இடங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் உருவத்தை ஒத்த உருவம் கொண்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டு 17வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. இதன் சூடு தணியும் முன்னரே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உருவப்படம் கொண்ட சுவரொட்டிகள் புத்தளம் நகரின் பல பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது. புத்தளம் பேருந்து நிலையம் உட்பட பல இடங்களில் ஒரு குழுவினர் இந்த சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்பகுதி மக்கள் உடனடியாக புத்தளம் தலைமையக போலீசாரிடம் இந்த சம்பவம் குறித்து புகார் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நகரம் முழுவதும் பரவலாக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை அகற்ற போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை அடையாளம் காண போலீசார் தற்போது விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பாதுகாப்பு வட்டாரங்களின்படி அந்த குழுவை பிடிக்க நகரில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் பரிசீலித்து வருகின்றனர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சடலம் எங்கே என்றும் சடலத்துக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் என முன்னாள் இராணுவ தளபதி பீல் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அது பற்றி பகிரங்கமாக கூற முடியாது என குறிப்பிட்ட அவர் அவ்வாறு கூறினால் அந்த இடத்துக்கு சென்று சில நினைவேந்தல் நடாத்தக்கூடும் எனவும் நினைவகம் அமைக்க முற்படக்கூடும் எனவும் தெரிவித்தார். அண்மையில் பலியொலித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார். குறித்த நேர்காணலின் போது போர் தொடர்பில் நீங்கள் இன்றளவிலும் மனதுக்குள் ரகசியம் ஒன்றை மறைத்து வைத்துள்ளீர்கள். எனக்கு கூட அதை பற்றி குறிப்பிட மாட்டீர்கள். சில வேளை உங்களது மனைவிக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சடலத்துக்கு என்ன நடந்தது என ஊடகவியலாளர் பொன்சேகாவிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொன்சேகா, பிரபாகரன் போரில் கொல்லப்பட்டு விட்டார். இது ரகசியமல்ல. பிரபாகரன் கொல்லப்பட்டதும் கருணாவை விமானத்தில் சம்பவ இடத்துக்கு அனுப்பினோம். சூசை, பொட்டம்மானின் மனைவி உட்பட அனைவரது சடலங்களையும் அவர் அடையாளம் கண்டார். பொட்டம்மானின் மனைவியின் கழுத்தில் 3 சைனட்டுகள் இருந்தது. பொட்டம்மானுக்கு துப்பாக்கிச்சூடு பட்டதும் அவர் குண்டை வெடிக்கச் செய்து இறந்துவிட்டார் என கேபி கூட குறிப்பிட்டிருந்தார். பிரபாகரனின் சடலம் அடையாளம் காணப்பட்டது. பாரிய காயங்கள் இருந்தது. இது பற்றி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. விடுதலை புலிகளின் சீருடையில் இருந்தார். சீருடையை அகற்றுமாறு நான் கூறினேன். சரணடைந்தவர்களும் சீருடையில் இருப்பதற்கு நான் அனுமதிக்கவில்லை. பிரபாகரனின் சடலத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நான் ஆலோசனை வழங்கினேன். அது என்னவென்பதை நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் அவ்வாறு சொன்னால் அந்த இடத்துக்கு சென்று சில நினைவேந்தலை நடாத்துவதற்கு முற்படக்கூடும்.
அதே பகுதியில் குறிப்பிட்டதொரு இடத்தில் சடலத்துக்கு இறுதியாக செய்ய வேண்டியவற்றை செய்தோம். இடத்தை ஏன் சொல்ல முடியாது என்றால் அங்கு அவர் சென்று நினைவகம் கூட அமைக்க முற்படலாம். பிரபாகரனை உயிருடன் பிடிக்கும் திட்டம் எனக்கு இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த நேர்காணலின் போது இறுதிப் போரில் நடந்த மேலும் சில தகவல்களையும் சரத் பொன்சேகா வெளியிட்டார். இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது சூடுபிடித்துள்ளது. நேற்றைய தினம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள கருத்துக்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று சிறை கைதியாக இருந்த பிள்ளையானுடன் ரகசிய சந்திப்பை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு நாமல் ராஜபக்ச இதற்காக வாங்கி சென்றார்கள், மக்கள் பணம் வீண் விரயம் ஆவதாக குறிப்பிட்டார். மேலும் ஊடக சந்திப்பொன்றில் ஜேவிபி என்பி தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணம் என குறிப்பிட்டார். இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு தனக்கு சுரேஷ் ஆலேவால் ஒரு ஹோட்டலில் விருந்து பிரச்சாரம் நடாத்தப்பட்டது என அசாத் மௌலானா குறிப்பிட்டார். இதுவும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டது. அசாத் மௌலானாவின் வாக்குமூலங்களை எப்படி நம்புவது, குறுக்கு விசாரணை செய்ய முடியாது, சேனல் போ ஊடகத்தை எவ்வாறு நம்புவது என்ற கேள்வி எழுந்த நிலையில் தனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிலையில் நான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் வேறு பல விடயங்கள் தொடர்பில் முக்கிய சாட்சிகளை கூற தயார் என அசாத் மௌலானா தற்போது தெரிவித்துள்ளதாக திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் புல்மோட்டை ஆகிய பகுதிகளை இணைக்கும் இணைப்பு பாலத்தினை அமைப்பதற்கு 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அலுவலர்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்துக்குள் குறித்த கொக்குளாய் புல்மோட்டை இணைப்பு பாலம் அமைப்பது தொடர்பான ஆரோக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க இதன்போது பதிலளித்துள்ளார். பாராளுமன்ற குழு அறையில் நேற்று இடம்பெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அலுவலர்கள் அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கொக்குளாய் புல்மோட்டை இணைப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக இம்மால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 7/3/2025 அன்று இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் சிவில் விமான சேவை அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் குறித்த பாலத்தை அமைக்குமாறு கோரிக்கை விடுத்தேன். தொடர்ந்து 13/8/2025 ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதும் கொக்குளாய் புல்மோட்டை பாலத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தேன். இந்த நிலையில் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதியால் இதன்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். இதற்கமைய பாலத்தை அமைப்பதற்கான சாத்தியவள ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து சாத்தியவள ஆய்வுகளும் உரிய தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்த பல விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிக மழைத்துளிகளுடனான வானிலைக்கு மத்தியில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு தரையிறங்குவதற்காக வந்த சுமார் 6 விமானங்கள் இவ்வாறு மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக வருகை தந்த நிலையில் கட்டார் நாட்டின் தோஹாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு தரையிறக்க வந்த கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 2 விமானங்களும், சவுதி அரேபியா ஏர் அரேபியா நிறுவனத்தின் 2 விமானங்களும், அபுதாபியிலிருந்து வந்த ஹெட்டிகாட் நிறுவனத்தின் ஒரு விமானமும் மற்றும் குவைத்திலிருந்து வந்த ஜசீரா நிறுவனத்தின் ஒரு விமானம் என மொத்தம் 6 விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. மேலும் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு தரையிறங்குவதற்காக வந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமும், இந்தியாவின் சென்னையிலிருந்து கட்டுநாயக்கா வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் இந்தியாவின் கொச்சின் விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. அதுடன் இந்தியாவின் புதுதில்லியிலிருந்து வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் மீண்டும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் மிக இரகசியமாகவும் அதே நேரம் தீவிரமாகவும் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையானது கடுமையான பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டுள்ள தற்போதைய நிலையில் ஜனாதிபதி எதிர்க்கட்சி அரசியல் குழுக்களையும் தனிநபர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய அரசாங்கத்தையோ அல்லது அதுபோன்ற ஒரு புதிய ஆளுகை கட்டமைப்பையோ நோக்கி நகர தயாராகி வருவதாக அரசியல் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெலவத்தை மையமாக கொண்ட இடதுசாரி அரசியல் குழுக்களால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய பயணத்தை தொடங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் என முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பருண ராஜபக்ச தெரிவித்தார். அவரது கருத்துக்களில் உண்மை இருப்பதாகவும் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியம் குறித்து ஜனாதிபதியும் அவருக்கு நெருக்கமானவர்களும் ஆராய்ந்து வருவதாக தற்போதைய தகவல்கள் வெளியாகியுள்ளது.
முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவுக்கு எதிராக சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் 8 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது வியாழக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது வழக்கு தொடர்ந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்கு வந்தபோது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நபாபி ஆஜராகி சாட்சியங்களை நெறிப்படுத்தினார். நேற்றைய தினம் நெறிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து இந்த வழக்கானது மேலதிக சாட்சி விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் 8 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பூர்வ வருமானத்தை மீறி 75 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை கையகப்படுத்தியமை ஊடாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றம் புரியப்பட்டுள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவுக்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இந்த வழக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தவறியமையே ரூபாவின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்தது. ரூபாய் கட்டுப்பாடின்றி வீழ்ச்சியடைவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய விதமாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தற்போது புதியதொரு பொருளாதார மரணப்பொறிக்குள் சிக்கி நாடு பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா எச்சரித்துள்ளார். தற்போதைய திட்டம் முடிவடைவதற்கு முன்னரே உடனடியாக சர்வதேச நாணய நிதியத்துடன் அடுத்த கட்ட தொடர்ச்சி திட்டம் ஒன்றுக்கான பேச்சுக்களை ஆரம்பிக்குமாறு அரசிடம் அவசர கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போது செயற்பாட்டில் உள்ள சர்வதேச நாணய நிதிய திட்டம் 2027 மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது. அதன் பிறகு என்ன நடக்கும் என்பது குறித்து அரசிடம் எந்தவொரு தெளிவான திட்டமும் இல்லை. எமது தற்போதைய திட்டம் முடிவடையும் போது சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கும் இலக்கு 14.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ஆனால் தற்போது இலங்கையிடம் 7 பில்லியன் டாலர் மட்டுமே மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பில் உள்ளது. அதாவது இலக்கில் 50% மட்டும் காணப்படுகிறது. இந்த 14.2 பில்லியன் டாலர் இலக்கை நாம் அடைவதற்கான வாய்ப்பு வரும் 0.01% மட்டுமே உள்ளது. இந்த இலக்கை எட்ட வேண்டுமாயின் எதிர்வரும் 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தலா 600 மில்லியன் டாலர் வீதம் கையிருப்பை சேகரிக்க வேண்டும். ஆனால் தற்சமயம் மாதத்துக்கு 60 மில்லியன் டாலர் மட்டுமே கிடைத்து வருகிறது. உலக சந்தையில் எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $110 தாண்டி உள்ளது. இதனால் எரிபொருளை இறக்குமதி செய்ய அது கையிருப்பிலிருந்து பெருமளவிலான நிதியை பயன்படுத்த நேரிடுவதால் டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இறக்குமதி ஆவணம் 2.5 மாதங்களுக்குள் குறைவான நிலைக்குள் செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எமக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் 8.1 பில்லியன் டாலர் வெளிநாட்டு அனுப்பீடுகளில் 60% வளைகுடா நாடுகளிலேயே தங்கியுள்ளது. அங்கு ஏற்படும் வேலையில்லா போக்கினால் இந்த வருமானம் பாதிக்கப்படும். மறுபுறம் எமது சுற்றுலா வருமானமும் 17% குறைந்துள்ளது. இதை தவிர NDP வங்கியில் நிகழ்ந்த 13.2 பில்லியன் ரூபாய் மோசடி, கடன் செலுத்த சென்ற போது 25 லட்சம் டாலர் காணாமல் போனமை, அஸ்வசும நிதி இருமுறை வழங்கப்பட்டமை போன்ற உள்நாட்டு நிதி மோசடிகளால் சர்வதேச தர மதிப்பீடுகளில் எமது நாடு மேலும் கீழ்மட்டத்தை நோக்கி செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.